ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பட்டாணி புலாவ் செய்ய போகிறாங்க. அதுக்கு அரிசி ஊற வச்சாச்சு. அப்புறம் சைடில் இஞ்சி, பூண்டு, மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம்லாம் நறுக்கி வச்சாச்சு. இப்போ நாங்கள் ஒரு சின்ன மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, அப்புறம் மிளகா எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம தாளிப்பு தேவையான சோம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஒரு கிராம்பு, கொஞ்சம் பன்னீர் ரோஸு காய வச்சது, பட்டாணி 3/4 டம்ளர் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நெய் உருகி இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, காய வச்ச பன்னீர் இதழ்கள், அப்புறம் கல்பாசி, ஒரு கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு அதை வணக்கிக்கலாம். கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணங்க விட்ருங்க. இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அடைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை கழிஞ்சி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். நம்ம குக்கர் வெயிட்டையும் வச்சுக்கலாம். பாருங்கள், விசில் வருது. 1, அடுத்து 2, அடுத்த 3 விசில் போனதுக்கப்புறம் விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம விசில் எடுத்துகிட்டு சாப்பாடு ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா பொழுன்னு ரைஸ் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பட்டாணி புலாவ் ரெடி. இதை நீங்கள் ரைத்தாவோட வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாய்.